ஐயா ஜட்ஜ் ஐயா, இந்த ஒரு வருஷ காலத்துல நான் சுமாரா எவ்வளவு ஊழல் செஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க பாக்கலாம். சரி 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 சரி, அந்த சீட்ல உட்காந்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணாச்சி பத்திரிக்காரர, நீங்க தான் நம்மளை பத்தி பக்கம் பக்கமா எழுதுனீங்க, சொல்லுங்க நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க 30 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணிருக்கீங்க. 30 கோடியா? என்னடா பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா? எவ்வளவு சம்பாதிச்சு தெரியுங்களா? 5000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 5000 கோடினா 5 வருஷம் முழுசா உட்கார்ந்திருந்தா 25000 கோடிங்க. இது எனக்கும் கிடைச்சது, எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எனக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கும் கிடைக்கும். புதிய நதிநீர் திட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டு டேமே கட்டாம விட்டோம் பாருங்க, அதுல சொலைய 1000 கோடி வந்துருச்சுங்க. அப்புறம் இந்த பஸ் டிக்கெட் உயர்த்தனமே, அதுல 100 கோடி. நலத்திட்டம் சொல்லி 10,000 கோடி 20,000 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ற பாருங்க, அதுல பூரா 20% கமிஷனுங்க. இப்போ 20% நம்மளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு 30% லாபம் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற காசுல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினா அதுல எப்படிங்க தரம் இருக்கு? ஐயா வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்கிங்க, எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்கிக்கன்னு நச்சோ நச்சு நச்சுறாங்க. சரி கொடுக்கறது கொடுக்கறானுங்க, தரமாத ஒழுங்கா இருக்கட்டு கடைசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒரு ஐட்டத்தை போட்டுருங்க. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல ரைடு நடத்தி மாஜி மந்திரிகள் எம்எல்ஏக்கள்னு அரெஸ்ட் பண்ணி அவங்க அடிச்சு வச்சிருந்த பொட்டியில கை வச்ச பாருங்க, அங்கதாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வச்சாங்க ஆப்பு. அவங்க வச்ச ஆப்பனை இப்ப நிக்கிறது. இந்த திட்டங்களுக்காக செல்ல வேண்டிய பணம் அவர்களால் எடுக்கப்பட்டு விடும். அமைச்சர்கள், ஆளும் கட்சியினர், இந்த கான்ட்ராக்டர்கள், அப்புறம் அதிகாரிகளும் சேர்த்துதான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த தாரைகள் தரம் பெற்றதாக, 3 மாசத்துல குண்டும் குழியுமாக, தண்ணீர் சாக்கடை கழித்த தண்ணீராக, மருந்து உபயோகப்படாத, நோயை தீர்க்காத ஒரு டம்மி மருந்தாக, இப்படி அல்டிமேட்லி மக்கள் தான் அதுல பாதிக்கப்பட போறாங்க. அதுக்கப்புறம் பினான்சியல் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல மக்கள் தலைமையில 6 லட்சம் கோடி ரூபாய், அதாவது பிறந்த குழந்தை கூட ஒரு 60,000 கோடி ரூபாய் கடன் சுமை இருக்கு. அப்போ இந்த பணத்தை எல்லாம் ரிகூவ் பண்றதா அப்படின்னா ஒன்னா வரியை உயர்த்தணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லோக்கல் பாடிஸ் சொத்து வரி உயர்த்தி இருக்கிறாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒரு மடங்குக்கு 2 மடங்கா உயர்ந்துகிட்டு தான் போகும். ஒரு பக்கம் வரி உயர்வு, இன்னொரு பக்கம் மக்களுக்கு உண்டான சர்வீசஸ், மக்களுக்கு உண்டான திட்டங்களில் குறைபாடு. சோ அல்டிமேட்லி பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள் தான்.